இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப சினிமானா நம்ம ஏதாச்சும் ஒரு சீன் சொதப்பிட்டோம்னா ரீடேக் பண்ணலாம், டேக் 1 டேக் 2 நம்ம எவ்வளவு வேணா ஆமா. டேக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நாடகத்துல நாடகத்துல அப்படி பண்ண பண்ண முடியாது. முடியாது. அந்த இன்னொரு மாதிரி வாட்டி நான் சரியா சேலஞ்ச் நடிச்சு காமிக்கிறேன் இருங்க அப்படின்னு தான் சொல்ல பண்ண முடியாது. முடியாது. அப்ப அதுக்குதான் அதுதானே என்னன்னா இன்னும் கஷ்டம் இல்ல? ஆமா அப்ப அந்த பயிற்சி எப்படி சார் இருக்கும்? ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை முதல்ல எங்க சார் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க கேரக்டருக்கானதை சொல்லி புரிய வைப்பார், கதையை சொல்லி புரிய வைப்பார். அப்புறம் அந்த பாடம் அப்படின்னும், பாடம்னா அந்த டைலாக் புக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை வந்து உட்காந்து படிப்போம். படிச்சுட்டு மனப்பாடம் ஆனதுக்கு அப்புறம் அந்த புக்கெல்லாம் வாங்கிடுவார் அவர். டைலாக் புக் பேப்பர்லாம் வாங்கிடுவார். வாங்கிட்டு ஸ்டாண்டிங்கில் இருந்து நடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தியேட்டரை புக் பண்ணுவார். மேக்கப்பு காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நடித்து காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் அரங்கேற்றம் பண்ணுவோம் நாடகத்தை. Okay. இவ்வளோ வேலைகள் இருக்குது அதில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாடகங்கள்ல ஏதாவது சொதப்புனது, அதை அப்படியே கவர் பண்ணி மறந்து நின்னது, அந்த அது மாதிரி ஏதாவது? மறந்ததெல்லாம் நிற்கல. ஆ. ஆனால் அந்த தமிழில் வந்து நான் தஞ்சை மாவட்டம்ன்றதால கொஞ்சம் அப்படி தடுமாறுவேன். ஆ. இதை வாரேன் அப்படின்னு வாரேன் போகிறேன்னுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லு. நீ ஒழுங்காக தமிழை பேசலன்னா யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தான் சார் அசிங்கம் அப்படின்ட்டுவேன். அப்போ ஒழுங்காக பேசு, பயிற்சி பண்ணு அப்படின்வார். ம். அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்னை திருத்திருக்காரு. ஓகே. Super, sir. அது